அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் நேர்வழியை அடைய வேண்டும் என்று காமிலான ஷேகுமார்களின் கரங்களை கொடுத்தானே அந்த அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தில் நமக்குன்னு சில விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஷரியத்தில் சொல்லுவாங்கள்ல, அல்லாஹ் ஏவியதை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை நம்ம வாழ்வில் கொண்டு வரக்கூடாது, அதை தவிர்த்துக்கணும், சந்தேகமானவைகளை விட்டு தவிர்ந்து வாழணும் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, இந்த ஷரியத்தை இந்த அல்லாஹ் சொன்னவைகளை ஏவி நடந்து வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் ரொம்ப மாபெரும் வலியுள்ளாக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷரியத்தை மிகவும் பேணி வாழ்ந்தவர்கள் தான் வலிமார்கள். எந்த அளவுக்கு என்றால், வலிமார்களுடைய வரலாற்றுகள் எழுதுவாங்க. ஒரு வலியுல்லா கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க. யார்? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல அவங்களோட முரீது மாதிரி ஒரு நபர். அவங்க எதமா பெரிய வலியுல்லாங்கிறாங்க, இவ்வளோ பெரிய கராமத்து அதெல்லாம் செய்வாங்க, வலியுல்லா. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அவங்ககிட்ட வர்றாங்க. 10 வருட காலம் தங்குறாங்க. சாதாரணமாக இல்லை, 10 வருஷம் எஜமா கூட தங்கி அவர் அவர் மனசுக்கு தகுந்த மாதிரி எதுவும் எஜமான்ட்டு வெளியாகாத மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. எஜமா என்ன சொன்னாங்க, கடைசி ஒரு 10 வருஷம் முடிஞ்சுட்டு, எஜமானே நான் இந்த மாதிரி கிளம்பிடுறேன், நான் ஏதோ வழியில்லானாங்க, நீங்கள் அதை தூக்குவீங்கன்னு எதுவும் நடக்கலை, உங்கள்கிட்ட பெரிய கராமாத்துகள் மாதிரிலாம் எதுவும் வெளியாகலை, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு எதமா சொன்னாங்க, சரி போகிறது போகிறீங்க, இதை கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நேரம் ஒரு ஃபர்லு தொழுகையை விட்டு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது 5 வக்து தொழுகை இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு தொழுகை இந்த 10 வருஷத்தில் நான் விட்டு பார்த்தீங்களான்னு. இல்லை, அது நீங்கள் எதுவுமே விடலை. சரி, சுண்ணத்துகள், முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து ஏதாவது நான் விட்டு பார்த்தீங்களா அப்படின்னா. இல்லை, நீங்கள் அதையும் விடலை அப்படின்னு. சரி, தஸ்பீஹாத்துகள், நோன்பு, ஜக்காத், என் மீது கடமையான விஷயங்கள் எதையாவது நான் விட்டு பார்த்தீங்களா அப்படின்னா. இல்லை, எதுவுமே விடலை அப்படின்னு. அப்போ எதமா சொல்லி காமிச்சாங்க, அல் இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமாத், மார்க்க விஷயங்களில் தரிபாடாக இருப்பது கராமாத்துகளை விட மேலானது என்பதாக சொன்னாங்க. மார்க்க விஷயங்களில் தரிபாடாக இருப்பதுன்னா, அல்லாஹ் ஏவினா பார்த்தீங்களா தொழுகுங்கன்னு, இந்த விஷயத்தில் நம்ம தரிபாட்டு அல்லாஹ் 5 நேரம் தொழுக சொன்னான்னு சொல்லி தொழுதோம்னா வலிமார்கள் காட்டிய கராமாத்துகளோட மேலானது என்பதாக சொல்கிறார்கள். நமக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கும். இந்த நேரம் தொழுகை என்பது அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்வது என்பது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வலிமார்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்காக இல்லை, அல்லாவுக்காக அவங்க போய் தொழுதாங்க, எஜமானுக்காக போய் தொழுது அவங்க அல்லாஹ் அடைந்து கொண்டார் என்பது. இதே போல் இன்னும் சொல்லுவாங்க, நம்ம ஃபைசி நாயகம் இருக்காங்க, நம்ம சர்க்கார் இருக்கிறார். அவர்களுடைய திருமண சமயத்தில் அவங்களுக்கு திருமணம் செய்யும்போது எந்த அளவுக்கு வீரம் பாருங்கள். நமக்கு ஒரு திருமணம்னா, இப்போ நம்ம மாப்பிள்ளையாக இருக்கோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு திருமணத்தை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். மாப்பிள்ளையாக இருக்கோன்னா என்ன சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை மாற்றிக்குவார், மாப்பிள்ளை முடி வெட்டணும் வெட்டிடுவார், மாப்பிள்ளை இந்த சிப்பாக தான் போகணும் போட்டுருவார். ஆனால் எஜமான பாருங்கள், ஃபைசி நாயகம் இப்போ நாளைக்கு கல்யாணம், அடுத்த நாள் கல்யாணம் விடிஞ்சா, இன்றைக்கி நைட்டு அந்த மணப்பெண்ணுடைய 2 அண்ணங்க வர்றாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ஃபைசி நாயகத்தை பற்றி சொல்கிறாங்க, பொண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கணும். ஆமாம் சரிங்க அப்படின்னு. ஆனால் பொண்ணுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, இது மட்டும் உங்கள்கிட்ட கொஞ்சம் அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள், பொண்ணு தானே பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, இந்த ஒரு தாடியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு மேடையில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த அண்ணங்க சொன்னாங்க. எதை மாதிரி சரி அப்படியா, அப்போ பண்ணிடலாம் அப்படின்னா, நான் உன் பொண்ணுக்கு ஒன்று கேட்குறேன், அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்க. சரி, அது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது எதமா சொல்லி காமிச்சாங்களா, அந்த பொண்ணை நாளைக்கு நல்லா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக முழுன்னு மொட்டை அடிச்சுட்டு மேடையில் கொண்டு உட்கார வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த 2 அண்ணனுங்க என்னவா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எஜமானை பார்த்து கை முறுக்குனாங்க. எஜமா மிலிட்ரியில் இருந்தவங்க, நல்லா ஆஜான பாகமான உடம்பு. எஜமா நீ என்னடா சொன்னு சொல்லி கையை முறுக்குனாங்க. அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இது விளையாட்டு சொல்லும்போது அவங்க ஷரியத்தை எப்படி பேண்டுறாங்க பாருங்க. மார்க்க விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்,
மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கு தாடி வளர்த்தணுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பேணுறாங்க பாருங்க. நாளைக்கு கல்யாணம், நம்ம எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி கொஞ்சமாச்சும் குறைச்சிக்கணும்னு குறைப்பாங்க. எஜமா அப்படி இல்லை, கல்யாணமே வேண்டாம், அந்த கல்யாணம் நடக்கலை, எஜமானுக்கு அதோட சிறப்பான ஒரு கல்யாணம் நடந்தது. இப்போ வலிமார்கள் எப்படி மார்க்கத்தை பேணுகிறார்கள்? வலிமார்கள்னு சொன்னால் வலியுல்லாக்கள் மட்டும் வலிமார்கள் என்று கிடையாது. சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அவர்களும் வலிமார்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வலியுல்லாக்கள் தானே, ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்கெல்லாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே உழவுறாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமா, மக்களை ஏதாவது உதவி செஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி உழவுறாங்க. பேசமெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு பார்த்தா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு நபர் அழுதுகிட்டு இருக்காரு. எஜமா கிட்ட போய் பார்க்குறாங்க, என்னப்பா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே என் மனைவி பிரசவ வழியில் துடிக்கிறாங்க, அதாவது குழந்தை பேக்கிற அந்த நிலையில் துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிரசவம் பார்க்காம ஆள் இல்லை, நான் இங்கே பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உணவளிக்கவும் ஆள் இல்லை என்பதாக சொன்னாங்க. இந்த நேரத்தில் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விஷயம் செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த நாட்டுடைய தலைவர் யாரும் மொத்த அரபு அமீரகம் கையில் இருக்குது. தான் கண் அசைத்தா அவர்களுக்கு ஹாதிமா ஆகிறக்கு 1000 பேர் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அந்த ஒரு மகான் என்ன செய்கிறார்கள்? எந்த தலைவனும் அவ்வாறு செய்திருக்க முடியாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு சென்று தங்கள் மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயங்கள் ஏவுவான் பார்த்தீங்களா, அல்லாஹ் நன்மையை செய்யுங்க, இதுதான் ஏவல் ஷரியத். மார்க்கம் ஏவியது என்ன? நன்மையை செய்யுங்கள், மக்களுக்கு நன்மை, ஒரு உங்களால் முடிந்த அளவு நன்மையை செய்யுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதை அவர்கள் மனைவி இடத்துல போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், செய்கிறீங்களா அப்படின்னாங்க. இவங்க சொன்னது இவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மனைவியும் சொல்கிறாங்க பாருங்க. இந்த காலத்தில் எந்த மனைவி சொல்லுவோம், அந்த இரவு நேரத்தில் சரி நான் செய்கிறேன் வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த பெண்மணிக்கு இவங்க போய் அங்கே போய் பிரசவம் பார்க்குறாங்க, எஜமானி அம்மா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு வெளியே 3 கல்லை எடுத்து வச்சு அந்த பசித்து கொண்டிருந்த நபருக்காக உணவு சமைக்கிறார்கள். வரலாற்று கித்தாபுகள் எழுதுகிறார்கள், எடுத்து படித்து பாருங்கள். அந்த நபருக்காக உணவு சமைக்கிறார்கள். யார்? அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு தளபதி. அந்த நெருப்பை பற்றி அந்த புனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஊதி அந்த நபருக்கு சமைத்து கொடுக்கிறார்கள். எந்த ஒரு தலைவனும் செய்திருக்க முடியாது. இது என்ன மார்க்கம் சொல்லியது? மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பது, இதுதான் ஷரியத். இதை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று எப்படி உமர் நாயகம் பேர் எங்கேயோ இருந்து எப்பயோ வாழ்ந்த 1400 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உமர் ரலியல்லாஹுவின் பேர் இன்று வரை நம்ம போன்ற பாவியுடைய வாயிலும் வெளிவருகிறது என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை அவ்வளோ பேணி நடந்தார்கள் என்பர்கள். சேகநாயகம் சொல்லுவாங்க, ஷரியத் தரீக்கத்தில் நம்ம நடைபோடணும்னு சொன்னால், தரீக்கத் என்பது ஒரு ரயில் மாதிரி. இந்த ஷரியத்திற்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த இரும்பு பாதை, அதாவது அந்த தண்டவாளம். அந்த தண்டவாளம் சரியாக இருந்தால் தான் அந்த ட்ரெயின் கரெக்டாக போய் செல்லக்கூடிய இலக்கை சென்றடையும் என்பதாக நான் சொல்லுவாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஷரியத் என்னவென்று நமக்கு நல்லா தெரிந்திருக்கிறது. அதுபடி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.